ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் டெஸ்ட். ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த லிமிட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்ஆர்பி சிலபஸ்லையும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் எம்ஆர்பிக்கு எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ட்ரிக்ஸும் நம்ம சொல்ல போகிறோம். லிமிட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக இம்ப்யூரிட்டிஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸில், ட்ரக்கில், அந்த பவுடர்ஸ்லாம் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அது கரெக்டான லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கா இல்லை அந்த லிமிட்டை தாண்டி எக்ஸசிவாக இருக்கா, அதை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் லிமிட் டெஸ்ட்டு. இதை கம்பேரிட்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் டெஸ்ட்டு சொல்யூஷன் அண்டு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ரெண்டையும் எடுத்துப்பாங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டை பற்றின ஒரு கன்க்ளூஷனுக்கே வருவாங்க. அதனால தான் இதை கம்பேரிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். டிசைன் டு ஐடென்டிஃபை ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஓகே, இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அதுதான் சொன்னேன் ஆல்ரெடி. வி கேன் ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட்ஸ் ஆஃப் அன்அவாய்டபிள் ஆர் அவாய்டபிள் அமௌண்ட்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். எந்த அளவுக்கு நம்மளால் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ளே இருந்துச்சுன்னா அது அவாய்டபிள் தான், அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. சப்போஸ் ஒரு லிமிட்டை தாண்டி ரொம்ப எக்ஸசிவாக இம்ப்யூரிட்டி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும், அதை நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லிமிட் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறீங்க. அப்போ இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அயான்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் குளோரைடு அயான், சல்ஃபேட் அயான், அயன் இருக்குல்ல, Fe2+, Fe3+, இதெல்லாம் அப்புறம் ஹெவி மெட்டல்ஸான ஆர்சனிக்கு, பிஸ்மத்து, லெட்டு, இது போல் இந்த மெட்டல்ஸும் இம்ப்யூரிட்டிஸ் கேட்டகரியில் தான் வரும். அதாவது நம்ம ட்ரக்கை தாண்டி எக்ஸசிவாக இந்த அயான்ஸ்லாம் இருக்கும். பட் சில லிமிட்டில் அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது, அதை நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருந்து தான் ஆகும். பட் எக்ஸசிவாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இம்ப்யூரிட்டிஸை என்ன டேர்மில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், அதாவது ppmனு சொல்லுவோம். இது ஈக்குவல் டு 1 மைக்ரோகிராம் அல்லது 10⁻�6 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு 5 ml அல்லது 50 ml சொல்யூஷனில் எவ்வளோ ஒரு குளோரைடு இம்ப்யூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்குது அல்லது 27 பார்ட்ஸ் பர் மில்லியன் இருக்குது. அப்படி தான் அந்த டேர்மை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இம்ப்யூரிட்டியை. ஓகே, நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நெஸ்லெஸ் சிலிண்டர் ஆஃப் 50 ml கெப்பாசிட்டி வேணும், ஒரு டெஸ்ட் சொல்யூஷன் வேணும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் வேணும். நான் அங்கே டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஓகே, இதுதான் அந்த நெஸ்லெஸ் சிலிண்டர். அப்புறம் ஒரு டெஸ்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஐபியை பார்த்து ஐபியில் உள்ள வேல்யூ படி நம்ம எத்தனை பார்ட்ஸ் பர் மில்லியன் மேக் பண்ணணுமோ அப்படி மேக் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் என் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. என் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு கன்க்ளூஷன் வரணும், ஒரு என் பாயிண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போது இந்த லிமிட் டெஸ்ட்டில் ஒரு 4 வகையான என் பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஒப்பாலசன்ஸ், ஒன்று டர்பிடிட்டி, ஒன்று கலர், ஒன்று ஸ்டெயின். அதாவது இந்த டெஸ்ட் சொல்யூஷனையும் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக ஒப்பாலசன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒப்பாலசன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மில்கி அப்பியரன்ஸ் அல்லது க்ளவுடினஸ் அல்லது க்ளவுடி அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் ஒப்பாலசன்ஸும் டர்பிடிட்டியும் சேம் தான். கலர் அப்படின்னா சம்திங் ஏதாவது கலர் ப்ரொடியூஸ் ஆகும். இதோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அல்லது ஸ்டெயின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஒரு ஃபில்டர் பேப்பரில் சில கலர்டு ஸ்டெயின் உருவாகும். இது மாதிரி ஒரு 4 மெத்தடில் லிமிட் டெஸ்ட்டோட என் பாயிண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே முதல்ல நம்ம சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைட், சல்ஃபேட், அயான், ஹெவி மெட்டல்ஸ், ஆர்சனிக் இதெல்லாம் பார்க்க போகிறோம். 5 டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பேசிக்காக பிரின்சிபலை மட்டும் மெயினாக பார்க்க போகிறோம். அதாவது எம்ஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில், எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணி நம்மளை கொஷின் கேட்பாங்க அப்படின்றத மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி பார்க்குறோம். மெயினாக எல்லாத்துக்குமே பிரின்சிபல் தான் ரொம்ப எசென்ஷியல்.
இப்போது குளோரைடு இம்பியூரிட்டி, இந்த குளோரைடு இம்பியூரிட்டி நம்மளோட சாம்பிள் சொல்யூஷனில் இருக்கும். அதே சமயத்தில் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லேயும் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அதில் நம்ம சில்வர் நைட்ரேட்டு அப்படி AgNO3ன்னு சொல்லக்கூடிய சில்வர் நைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாக்டண்ட்டை போடுறோம். அப்படி ரியாக்டண்ட் ஆட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் HNO3 நம்ம ஆட் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டிஸான Cl மைனஸும் சில்வர் நைட்ரேட் உள்ள சில்வர்ன்ற மெட்டலும் ரியாக்ட் ஆகி AgCl அப்படின்னு சொல்லக்கூடிய சில்வர் குளோரைடாக ப்ரிசிபிடேட் ஆகிடும். அப்படி ப்ரிசிபிடேட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மில்கி அப்பியரன்ஸ் உருவாகிடும், கொலை அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்படி ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் சொல்யூஷன்லையும் ஒப்பலசன்ஸ் உருவாகிடுக்கும், ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன்லையும் ஒப்பலசன்ஸ் உருவாகிடுக்கும். ஸோ ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்றைக்குமே ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை விட டெஸ்ட் சொல்யூஷனில் அந்த ஒப்பலசன்ஸ் அல்லது டர்பிடிட்டியோட அந்த இன்டென்சிட்டி அந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? குளோரைடு இம்பியூரிட்டி ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை விட டெஸ்ட் சொல்யூஷனில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது அதோட மீனிங். ஸோ என்றைக்குமே கம்மியாக இருந்தால் அது நல்லது. இட் பாசஸ் த லிமிட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கு இப்போ என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜினா சில்வரா, அப்போ சில்வர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம குடித்தோன்னா நல்லா குளுன்னு இருக்கும், குளிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ குளிராக அப்படின்றது இந்த இடத்துல குளோரைடை குறிக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ குளோரைடுக்கான லிமிட்டஸ்னாவே என்ன வரும்? சில்வர் வந்துடும். அந்த சில்வர் பாத்திரம் இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ சில்வர் ரிலேட்டடாக ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அது ஞாபகம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சில்வர் குளோரைடு ப்ரிசிபிடேட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் லிமிட்டஸ் ஃபார் குளோரைடுக்கு மட்டும் இந்த ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜரை கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொசீஜர் தான் வரும். பட் இருந்தாலும் இது ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலேருந்து பெருசாக கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாவுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், டெஸ்ட் சொல்யூஷனை என்ன பண்ணுறாங்க? சாம்பிள் சொல்யூஷன் சாம்பிள் எடுத்துக்கிட்டு 20 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணி நெஸ்ல சிலிண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 ml டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி எகெயின் 50 mlக்கு மேக்கப் பண்ணிடுறாங்க. அப்புறம் 1 ml 0.1 m சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே ஒரு கிளாஸ் ராடை யூஸ் பண்ணி ஸ்டிர் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சுட்டா போதும். வச்சுட்டு நம்ம ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் வியூ பண்ணி பார்த்தா போதும். இதே சேம் கான்செப்ட் தான் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கும். என்ன ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ஐபி படி வந்து சாம்பிள் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆஃப்டர் 5 minutes நம்ம ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வியூ பண்ணி பார்ப்போம். இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட். சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சல்ஃபேட் இம்பியூரிட்டி நம்மளோட ஃபார்மாசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸில் லிமிட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா அதுதான் செக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பேரியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரியேஜென்ட் அது ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். இதை வந்து டைல்யூட் அசிட்டிக் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அது கேட்டலைஸ்டு. அது முன்னாடி நம்ம ரியாக்ட் பண்ணும்போது பேரியம் சல்ஃபேட் வந்து ப்ரெசிபிடேட் ஆகிடும். இங்கேயும் ஒப்பாலசன்ஸ் ஆஃப் டர்பிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அசிடிட்டி, அதாவது பேரியம் சாப்பிட்டா அசிடிட்டி சல்லுன்னு சால்வ் ஆகிடும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரியம்னு சொல்லிட்டேன் பாருங்கள். பேரிக்கா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரிக்கா சாப்பிட்டா அசிடிட்டி இருந்தாலும் சல்லுன்னு சரியாயிடும். இந்த இடத்துல பேரிக்கான்றது பேரியம், அசிடிட்டின்றது அசிட்டிக் ஆசிடு கேட்டலைஸ்டு, சல்லுனா அது வந்து சல்ஃபேட்டை குறிக்கும், அதாவது அது இம்பியூரிட்டியை குறிக்கும். ஏன்னா இந்த இது முக்கியம். அவன் என்ன கொஷின் கேட்பான்னா, லிமிட்டஸ் ஃபார் சல்ஃபேட்டில் என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அல்லது என்ன கேட்டலைஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்பான். அல்லது என் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும்? ஒப்பாலசன்ஸாக இருக்குமா, இல்லை கலர் ப்ரொடியூஸ் ஆகுமா, இல்லை ஸ்டெயின் ப்ரொடியூஸ் ஆகுமா, இந்த மாதிரி கொஷின் கேட்பான். அல்லது ப்ராடக்ட் என்ன, அதாவது லிமிட்டஸ் ஃபார் சல்ஃபேட்டில் என்ன ப்ராடக்ட் ப்ரிசிபிடேட் ஆகும், இப்படி கொஷின் கேட்பான். ஸோ அட்லீஸ்ட் பேரியம் ரிலேட்டட் அப்படின்றதுனாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுவே என்னஃபாக இருக்கும். இங்கே என்ன பண்ணுறோம்? ஒப்பாலசன்ஸ் ஆஃப் த டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் கம்பேர்டு வித் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். என்றைக்குமே டெஸ்ட் சொல்யூஷனோட ஒப்பாலசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இருந்தால் தான் லிமிட் டெஸ்ட் பாஸ்ட். அப்படி சப்போஸ் ஒப்பாலசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இப்போது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனில் வந்து ஒப்பாலசன்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் டெஸ்ட் சொல்யூஷனில் ஒப்பாலசன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, இம்பியூரிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது சல்ஃபேட் இம்பியூரிட்டி அதிகமாக இருக்குது டெஸ்ட் சொல்யூஷனில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டஸ் ஃபார் அயன் பார்க்க போகிறோம். அயனில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அம்மா கதையை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது அம்மா ஒரு கிளாஸில் வந்து டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, அவங்க அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னு. ஒருத்தன் சொல்கிறான்,
எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டோட கேப்டன்னு சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், என் தாய் தான் என் வீட்டோட இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஏன் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மானா இந்த இடத்துல அமோனியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்டன்னா மெர்காப்டோ அசிட்டிக் ஆசிடு, தாய் அப்படின்னா தயோக்ளிக் ஆசிடு, இரும்பு பெண்மணினா Fe3+. அப்போது இது லிமிட்டஸ் ஃபார் அயன்னாவே உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே, இரும்பு பெண்மணினா Fe3+. அப்போ இந்த இடத்துல இம்பியூரிட்டி வந்து ஃபெரஸ் அயானு, ஃபெரிக் அயானு. இதோட ரீஏஜென்ட் என்ன? தயோக்ளிக் ஆசிட் ஆர் மெர்காப்டோ அசிட்டிக் ஆசிட். ரெண்டுமே சேம் நேம் தான். இதை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியாவில் ஃபெரஸ் தயோக்ளைகோலேட் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இதோட கலர் வந்து பேல் பிங்க் டு டீப் ரெட்டிஷ் பர்பிள் கலர். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, which reagent or reactant used in the limit test for iron அப்படி கேட்பாங்க. அல்லது which catalyst used in the limit test for iron அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைனா என்ன கலர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. இதுக்கு வந்து எங்கள் ஜென்ரலாக வந்து லேடிஸ்க்கு வந்து பிங்க் கலர் பிடிக்குன்ற ஒரு அசம்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா பற்றி தானே பேசுகிறோம், அம்மாவும் ஒரு லேடிஸ் தானே. ஸோ வந்து அம்மாவுக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து அம்மாவுக்கு வந்து ஃபேஸில் ரொம்ப பருவாக இருக்குது, அதனால் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலரையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து லிமிட்டஸ் ஃபார் அயன்கான பிரின்சிபல். பட் இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் குளோரைட்லேயும் சல்ஃபேட்லேயும் என்ன உருவாச்சு? ஒப்பலசன்ஸ் உருவாச்சு. பட் இங்கே வந்து என்ன உருவாகுது அப்படின்னா, கலர் ப்ரொடியூஸ் ஆகுது, பேல் பிங்க் கலர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலர் ப்ரொடியூஸ்டு பை த டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் கம்பேர்டு வித் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். அப்போ கலரை நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எங்கே வந்து ரொம்ப டார்க் கலராக இருக்குது, எங்கே ரொம்ப லைட் கலராக இருக்குது, அதை கம்பேர் பண்ணி இது வந்து டெஸ்ட் பாஸ் ஆச்சா ஆகலையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லிமிட்டஸ் ஃபார் ஹெவி மெட்டல்ஸ். அதுக்கு முதல்ல ஹெவி மெட்டல்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், கேட்மியம், காப்பர், லெட், மெர்க்குரி, மாலிப்டினம், டின், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹெவி மெட்டல்ஸ். இந்த மெட்டல் இது வந்து ரொம்ப டேஞ்சர். நம்மளோட ஃபார்மஸ்யூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸில் என்றைக்குமே இதோட அளவை நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இல்லைனா இது நமக்கு சீரியஸ் ஹெல்த் கண்டிஷனை உருவாக்கிடும். ஜென்ரலாக ஐபியில் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, 20 parts per million அப்படின்னு சொல்லிட்டு. 20 parts per millionக்கு உள்ளே தான் இருக்கணும் ஐபி லிமிட். ஓகே, இப்போது இந்த ஹெவி மெட்டல்ஸில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் நம்ம லெட்டு. இப்போது அந்த லெட்டுக்கான நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்ற ரியாக்டன்ட் எடுத்துக்கும் போது லெட் சல்ஃபைடாக வந்து ப்ரௌன் கலராக மாறி இது வந்து ப்ரெசிபிடேட் ஆகுது. இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இதுக்கு வந்து ஓகே இது இருக்கட்டும். ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைடெக் ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இருக்க 2K ஜென்ரேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு லெட்டுனா என்னன்னே தெரியலை, ஏன்னா ஃபுல்லாக டிஜிட்டலைஸாக அவங்க யூஸ் பண்ணுறனால லெட்டுனா என்னன்னு கூட தெரியலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க அதிகமாக ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் மற்ற ஜென்ரலாக ஒரு அன்னோன் பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா காமனாக ப்ரோ அப்படின்னு அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரோனா இந்த இடத்துல ப்ரௌன் கலர், அதாவது லெட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு ரியாக்ட் ஆகி லெட் சல்ஃபைடாக ப்ரெசிபிடேட் ஆகிடுது. ஸோ வந்து ப்ரௌன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது. எகைன் நம்ம இங்கே கலர் ப்ரொடியூஸ்டு பை த டெஸ்ட் சொல்யூஷன் இஸ் கம்பேர்டு வித் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன். இங்கேயும் நம்ம கலரை தான் கம்பேர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட் டெஸ்ட் ஃபார் லெட்டு. அதாவது பர்டிகுலராக லெட்டுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இங்கே டைத்திசோன் யூஸ் பண்ணுவோம். இது அனதர் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா டைஃபினைல் தயோகார்பசோன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அல்கலைன் மீடியம் முன்னாடி இதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது லெட் டைத்திசோன் காம்ப்ளெக்ஸ் உருவாகும், வயலட் கலர் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டைத்திசோன்னா அந்த ஜோனை வந்து ஓசோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லெட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஓசோனில் வந்து டை அடித்த மாதிரி ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து லெட்டுனா டைத்திசோன், அந்த ஓசோன்றதுனாச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதுவே போதும். ப்ளஸ் வந்து அதனால் என்னாச்சுன்னா ரொம்ப வயலேஷன் ஆகிடுச்சு, இல்லைனா வயலன்ஸ் ஆகிடுச்சு, பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வயலன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வயலட், அது நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த பிரின்சிபல் தான் நமக்கு ரொம்ப எசென்ஷியல். லிமிட்டஸ் ஃபார் லெட்டில் என்ன என் ப்ராடக்ட், என்ன ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்கும், லெட் டைத்திசோன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதோட கலர் என்னன்றது நமக்கு ஞாபகம் வரணும்.
ப்ளஸ் வந்து என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 கண்டிஷன் பிஃபோர் டூயிங் லிமிட் டெஸ்ட் ஃபார் லெட். லெட்டை வந்து லிமிட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் ரீஏஜென்ட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் லெட். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த டைத்திசோன் யூஸ் பண்ணுறோம், இந்த டைத்திசோனில் லெட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லெட் யூஸ் பண்ணுறோம், அதுவே ஒரு இம்ப்யூரிட்டி தான். இந்த டைத்திசோன்லேயும் சப்போஸ் லெட் இருந்துச்சுன்னா அந்த இம்ப்யூரிட்டியும் சேர்ந்து தப்பான ரீடிங் காமிச்சிடும். எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட டெஸ்ட் சொல்யூஷனில் ஒரு 20 பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் லெட் இருக்குது, இம்ப்யூரிட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் டைத்திசோனில் ஒரு 5 பார்ட்ஸ் பெர் மில்லியன் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 25 பார்ட்ஸ் பெர் மில்லியனாக தப்பாக ரீடிங் காமிச்சிடும். இந்த இடத்துல ரீடிங்னு சொல்கிறது எக்ஸாக்ட் ரீடிங்லாம் அதில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் மேபி ஒபாலசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக காட்டலாம், இல்லை கம்மியாக காட்டலாம். இது மாதிரி ஒரு வேரியேஷன் நமக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒன்லி போரோசிலிகேட் கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா போரோசிலிகேட் கிளாஸ் அப்படின்றது டைப் 1 கிளாஸு, இதில் வந்து லீச்சிங் எஃபெக்ட் நடக்காது. ஸோ வந்து லெட்டு வந்து லீச் ஆகாது. ஸோ அப்போவும் தப்பான வேல்யூ நமக்கு காட்டாது. ஒருவேளை போரோசிலிகேட் கிளாஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம டைப் 2 கிளாஸ் அல்லது டைப் 3 கிளாஸ் இது மாதிரி நார்மல் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒபாலசன்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வேரியேஷனாக காட்டும். நெக்ஸ்ட்டு கிளாஸ்வேர் ஷுட் ரின்ஸ் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்டை வச்சு ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போதும் நமக்கு வேல்யூ ரொம்ப கரெக்டாக இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அன்டிசைரபிள் இம்ப்யூரிட்டி இஸ் லெட்டு. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட ஒரு கொஷினாக கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. லெட்டு கன்ஃபார்ம். அதே சமயத்தில் ஹெவி மெட்டல்ஸ், ஓவரால் ஹெவி மெட்டல்ஸே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அன்டிசைரபிள் இம்ப்யூரிட்டிஸ். இப்போ ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக். இதை வந்து மாடிஃபைடு குட் சைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி குட் சைட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் தான். அந்த டெஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட்டில் மெர்க்குரி குளோரைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதை எப்படி சொல்கிறாங்க, இங்கே சாம்பிள் டெஸ்ட் சொல்யூஷனில் ஆர்சனிக் ஆசிட் எடுத்துப்போம். அதை வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணுறது மூலமாக இங்கே பாருங்கள் H3AsO4 ஒரு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு H3AsO3 மாறிடும். இது வந்து ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எகைன் வந்து என்ன பண்ணுறோம், அந்த அர்சீனஸ் ஆசிட் கூட எகைன் 3H2 ஆட் பண்ணி ஹைட்ரோஜனேஷன் பண்ணுறோம். இதுவும் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிடக்ஷன் தான். இப்போ அர்சின் கேஸ் கிடைக்கும். இந்த அர்சின் கேஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா மெர்க்குரி குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் அப்பேரட்டஸ் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இந்த ஆர்சனிக் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பேரட்டஸ் இருக்குது. இந்த அப்பேரட்டஸ் தான் இதில் வந்து மேலே ஃபில்டர் பேப்பர் இருக்கும். இந்த இடத்துல ஃபில்டர் பேப்பர் இருக்கும். அந்த ஃபில்டர் பேப்பரை வந்து நம்ம மெர்க்குரி குளோரைட் சொல்யூஷன் HgCl2ல டிப் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுருப்போம். ஸோ வந்து என்ன நடக்கும், கீழேருந்து அர்சின் கேஸ் போகும். இதில் ரியாக்ட் ஆகி ஃபில்டர் பேப்பரில் ரியாக்ட் ஆகி இந்த எல்லோ கலர் ஸ்டெயின் ப்ரொடியூஸ் ஆகும். இதை வச்சு தான் நம்ம ஃபைனலாக இந்த இன்டென்சிட்டி அண்ட் லென்த் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டெயின் கம்பேர்டு வித் ஸ்டாண்டர்ட் ஸ்டெயின். சப்போஸ் நம்ம டெஸ்ட் ஸ்டெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லைட் எல்லோவாக இருக்குது, எல்லோ கலர் ஸ்டெயின் தான் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் ரொம்ப லெஸ் இன்டென்சிட்டியாக இருக்குன்னா இட் பாஸஸ் த டெஸ்ட். ஆர்சனிக் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடுச்சு, அதாவது ஆர்சனிக்ன்ற இம்ப்யூரிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்சனிக்னால் இந்த இடத்துல ஆர்கானிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா மெர்சியாக வாழலாம், மெர்சினா ஒரு கருணை இரக்கத்தோடு வாழலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்சனிக்னாவே மெர்க்குரி குளோரைட் நமக்கு ஞாபகம் வந்துடும். இதுதான் கொஷின் கேட்பாங்க, என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரியாக்டன்ட் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்பாங்க. இதையும் கொஷின் கேட்பாங்க, என்ன கேஸ் ஆர்சனிக் டெஸ்ட்டில் என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் லிமிட் டெஸ்ட்டில் அப்படின்ற கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நான் ஜென்ரல் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக், ஆல் த ஆர்சனிக் ஆசிட் ப்ரெசன்ட் இஸ் ரெடியூஸ்டு டு. இது வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸில் கேட்ட கொஷின் தான். ஹைட்ரஜன் சல்ஃபைட், அசிட்டிக் ஆசிட், அர்சின், ட்ரைவேலண்ட், ஆர்சனிக் ஆசிட். ஆன்சர் தெரிஞ்சவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் இஸ் அர்சின். இப்போ வாங்க இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இப்போது இந்த H3AsO4 அப்படின்ற ஆர்சனிக் ஆசிட் என்னவா மாறுதுன்னா அர்சினஸ் ஆசிட் அப்படின்னு மாறுது. இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலி ரிடக்ஷன் நடக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குது. ஏன்னா பாருங்கள் O4 இருக்குது, அந்த O4 வந்து O3 மாறுது. அதாவது ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் என்ன நடக்குது, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்
குறையுது. அதாவது ரிமூவல் ஆஃப் ஆக்ஸிஜன் அப்படின்னா ரிடக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க H3ASO3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்சினஸ் ஆசிட் என்ன நடக்குது 3 × 2 6 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் தட் இஸ் ரிடக்ஷன் தான். தட் இஸ் ரிடக்ஷன் தான். ஸோ 2 ரிடக்ஷன் ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு அர்சின் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அவன் இதுதான் கொஸ்டின் கேட்குறான். நல்லா தெளிவாக சொல்லியிருக்கான் பாருங்களேன். ஆல் த ஆர்சனிக் ஆசிட் ப்ரெசன்ட் இஸ் ரெடியூஸ்டு டு. ஏன்னா ஆர்சனிக் ஆசிட்ன்றதும் ஆர்சனிக் ஆசிட் தான், அர்சினஸ் ஆசிட்ன்றும் ஒரு வகையான ஆர்சனிக் ஆசிட் தான். அதனால தான் அவன் சொல்கிறான் கம்ப்ளீட்டாக எல்லா ஆர்சனிக் ஆசிடும் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, அர்சின் கேஸ் கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுக்கான ட்ரிக் நம்ம அந்த ஆர்கானிக் ஃபுட்டு கதை சொன்னோம், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இதை அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டைஃபினைல் தயோகார்பசோன் இஸ் யூஸ்ட் இன் த லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக், லெட், அயன், குளோரைட். இதுக்கான ஆன்சரையும் தெரிஞ்சதுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் லெட். இது நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். லெட் டைத்திசோன் ஆர் டைஃபினைல் தயோகார்பசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கூட ரியாக்ட் ஆகி லெட் டைத்திசோன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அந்த ஓசோன் ஸ்டோரி ஞாபகம் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இது உங்களால் அடிக்க முடியும். ஓகே கைஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.